அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, இந்த வகுப்பின் வாயிலாய் நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஷிர்க் சம்பந்தப்பட்ட அல்லாஹுக்கு இணை வைப்பதின் சம்பந்தமான சில பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் 13வது விஷயமாக நாம் பார்க்க இருப்பது, ஷிர்க் செய்பவர்களை திருமணம் செய்வது கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் அல்லாஹுக்கு இணை வைப்பார்களோ அவர்களை திருமணம் செய்வது என்பது கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, குர்ஆனில் 2வது அத்தியாயம் 221வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வல அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபக்கும் உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah வல் மக்ஃபிரah பிஇذنஹி وَيُبَيِّنُ آيَاتِهِ لِلنَّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்யாதீர்கள். இணை வைப்பவள் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், ஆச்சரியத்தில் உங்களை ஆழ்த்தினாலும், நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக உயர்ந்தவள், சிறந்தவள். இணை வைக்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு முஸ்லிம் பெண்களை மணமுடித்து கொடுக்காதீர்கள். இணை வைப்பவன் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், ஆச்சரியமாக உங்களை ஆக்கினாலும், நம்பிக்கை கொண்ட அடிமை அவனை விட நிச்சயமாக உயர்ந்தவன். அவர்கள் அனைவரும் நரகத்தின் பக்கமே அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் அருளால் சொர்க்கத்திற்கு பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான். மனிதர்கள் கவனித்து நல்லறிவு பெறுவதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் விவரிக்கிறான் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அவர்கள் எவ்வளவுதான் ஆச்சரியமூட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவரை, மூமினாக ஆகாதவரை அவர்களை திருமணம் செய்ய முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் மற்றொரு இடத்தில் 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, அப்ப ஜனாசா தொழுகை அதனுடைய சிறப்பு என்பதே இல்லா என்று சொன்னால், ஜனாசா தொழுகை யார் ஷிர்க் வைக்காமல் ஜனாசாவுக்கு பின்னால் 40 நபர்கள் என்று தொழுவார்கள், அவருடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு கடைசியாக நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஜனாசாவுடைய தொழுகை. அவருக்கு இணை வைப்பவனுடைய ஜனாசா தொழுகை இல்லை என்று சொன்னால் எவனையும் பெரிய ஒரு துர்பாக்கிய விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய இந்த உலக காரியங்களும் மறுமையுடைய காரியங்களும் அவன் எவனையும் யாரும் செய்ய மாட்டான். படாத ஒரு கை சேதத்தை, இப்படிப்பட்ட திருமணம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க சொந்தங்களே, நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை தூய வடிவில் கேவலத்தையும் அசிங்கத்தையும் இஹ்லாஸான முறையில் ஷிர்க் செய்கின்றவர்களை திருமணம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை விரும்பவும் மாட்டார்கள். பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து இருங்கள். வேதனைக்குரிய செய்தி நம் சமுதாயத்தில் அடுத்து வரக்கூடிய இடங்களில் சம்பந்தமான விஷயங்களை இந்த கேவலத்தையும் அசிங்கத்தையும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வெட்கத்தை விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
காதல் என்ற பெயரில் இந்த மானக்கெட்டில் அவர்கள் விழுந்து அவர்கள் மட்டுமல்லாமல் பல சமுதாய சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களும் இணை வைப்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் இஸ்லாம் அல்லாதவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி தன் தாயையும் தந்தையும் விட்டு சமுதாயத்தை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டு ஓடி போய் கழுத்தில் தாலியும் நெற்றில் குங்குமப்பூவும் பூசிய கோலத்தில் அவர்கள் மாற்றார்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போய் அவர்கள் வணங்கி வழிபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை அறியாமலும் அவனுக்கு அஞ்சாமலும் துணிந்து வரம்பு மீறுகிறார்கள். இவர்கள் இவ்வாறு சீரழிந்து போவதற்கு பெற்றோர்களின் வளர்ப்பு முறையும் ஒரு முக்கிய காரணம் என்று இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டும். ஆக அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லாமல், மார்க்கத்தை பற்றி சொல்லாமல், அல்லாஹை பற்றி சொல்லாமல், நபியை பற்றி சொல்லாமல், நபி தோழர்களை பற்றி சொல்லாமல், சிறுக்கினுடைய வீரியத்தை பற்றி சொல்லாமல், மார்க்கத்துடைய வாடையை இல்லாமல் ஏதோ ஒரு அலிஃப் பா தா மற்றும் ஓதினால் போதும், குரான் லேசா ஓத தெரிந்தால் போதும் என்று எந்த விதமான மார்க்க போதனையும் இல்லாமல் அலட்சியமாக ஏதோ நானும் பேருக்கு பள்ளிக்கு அனுப்புகிறேன் என்ற பெயரில் அனுப்பி கடைசியில் சுத்தமாக மார்க்க பிடிப்பில்லாத பிள்ளைகளாக வளர்த்து, ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பார்கள், பெற்றோர்கள் வீட்டில் தொழ மாட்டார்கள், அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்க மாட்டார்கள், பேருக்கு ஏதோ தானும் முஸ்லிம் என்ற பெயர் அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள், இப்படி பிள்ளைகள் அவர்கள் வருங்காலத்தில் அவர்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு அவர்களும் ஒரு காரணம். ஆக பிள்ளைகள் மட்டும் உருவாக வேண்டும் என்று நினைத்தால் பத்தாது, பெற்றோர்களும் தொழக்கூடியவர்களாக, வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை பற்றி அறிந்தவர்களாக, ஷிர்கினுடைய வீரியத்தை அறிந்து அதை தானும் உணர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது எடுத்து சொல்லி உணர்த்தப்படக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால்தான் நமது பிள்ளைகளை வென்றெடுக்க முடியும். ஏதோ பெயர் தாங்கிய முஸ்லிம்களாக வாழ்வதை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது கடைசி வரைக்கும் நமக்கு இழிவைத்தான் பெற்றுத்தரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்க விஜயங்களை போதிக்க வேண்டும், தானும் அறிய வேண்டும். அவர்களை மதரசாவுக்களில் சேர்த்து அவர்கள் படித்து அவர்கள் மூலியமாக தானும் படித்து மார்க்கத்தில் நல்ல ஒரு பேணுதல் மிக்க ஒரு குடும்பமாக நாம் வளம் வர வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் ஒரு முக்கிய பங்கை அவர்கள் அதில் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறுக்கு சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து நாம் இந்த வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.